நம்மள நிறைய பேர் வெளியே ட்ராவல் பண்ணி போகிறது யூஷுவல் காமன் தாங்க. அப்படி நீங்கள் ட்ராவல் பண்ணி போகும்போது மினரல் வாட்டர் வாங்கி குடிக்கிற பழக்கம் இருக்கா? அந்த மினரல் வாட்டர் கேப் என்னைக்காச்சும் நீங்கள் நோட்டீஸ் பண்ணியிருக்கீங்களா? ஒவ்வொரு கேப் ஒவ்வொரு கலருக்கு. கேப் வந்து அந்த தண்ணியில் இருக்கிற சத்துக்களையும் நம்ம உடம்புக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகளையும் வந்து உங்களுக்கு ஈஸியாக சொல்லுங்கள். க்ரீன் கலர் கேப் இருந்தது அப்படின்னா அது ஒரு ஸ்ப்ரிங் வாட்டர், இல்லைனா ஃப்ளேவர்டு வாட்டர். அது என்ன ஸ்ப்ரிங் வாட்டர் அப்படின்னா, ஸ்ப்ரிங் வாட்டர்னா நேச்சுரல் சோர்ஸ்லேருந்து கிடைக்கக்கூடிய வாட்டர். இல்லை அப்படின்னா வந்து அண்டர் கிரவுண்ட்லேருந்து எடுப்போம் இல்லையா, அந்த தண்ணியை வந்து ஸ்ப்ரிங் வாட்டர் அப்படின்னு வந்து சொல்லுவோம். இந்த க்ரீன் கேப் போட்டு நீங்கள் வந்து தண்ணி வாங்குறீங்க அப்படின்னா அது ஸ்ப்ரிங் வாட்டராக இருக்கலாம், இல்லைனா ஃப்ளேவர்டு வாட்டராக இருக்கலாம். அடுத்தது ப்ளூ கலர் கேப் வந்து அது வந்து பியூரிஃபைட் இல்லைனா ஃபில்டர் வாட்டர். இதில் வந்து மினரல் கண்டென்ட் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஏன்னா இவங்க வந்து அதே மாதிரி ஸ்ப்ரிங் வாட்டர்லேருந்து எடுத்து பியூரிஃபை பண்ணி நமக்கு தருவாங்க. அடுத்தது வந்து ஒயிட் கேப். ஒயிட் கேப் வந்து அட்வான்ஸ்டு பியூரிஃபைட் மெத்தட் மூலமாக ரொம்ப பியூரிஃபிகேஷன் பண்ணியிருப்பாங்க. அதனால் வந்து மினரல் வந்து ரொம்ப கம்மியாகவே இருக்கும் இந்த ஒயிட் கேப் போட்டிருக்கிற வாட்டர் பாட்டிலில். ரெட் கேப் போட்டிருக்கிற இந்த வாட்டர் பாட்டிலில் வந்து மோஸ்ட்டாக இது வந்து அட்சலட் தான் அவங்க வந்து குடிப்பாங்க. ஏன்னா இதில் வந்து எனர்ஜி ட்ரிங்க் வந்து அதிகமாக இருக்குது, ஃப்ளேவர்ட் வாட்டராக இருக்கும். இது வந்து முக்கியமாக எதுக்காக குடிக்கிறது அப்படின்னா எலக்ட்ரோலைட் வந்து அதிகம் பண்ணுறதுக்காகவும் விட்டமின்ஸ் அதிகம் பண்ணுறதுக்காகவும்